ஹாய் காய்ஸ். ஆர்சிபியோட நேற்று நைட்டு ஒரு மோசமான தோல்வி நமக்கு. எப்படி தோற்றோம்னா, ஸ்டார்டிங்லேயே நம்மகிட்ட ஓப்பனிங் ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், அப்புறம் ஒன் டவுன் ஆயுஷ் மாத்ரேலாம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 30-20 அடிச்சிருந்தா நம்ம நேற்று மேட்ச்சு கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம கையில் இருந்த மேட்ச் தான். கடைசியில் மிடில் ஆர்டர்ஸில் வந்து சிவன் துவே, ஓவர்10, சர்ப்ரீஸ் கான்லாம் வந்து அடித்தாங்க. மேக்ஸிமம் ட்ரை பண்ணாங்கல்ல. விக்கெட்டு உள்ளாட்டி நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். பேக்கப் விக்கெட் இருந்துச்சுன்னா சிவன் துவையெல்லாம் அடித்தா அடிக்கி நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை நம்ம வந்து தோற்றுட்டோம் நேற்று. ஆனால் அதுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக நின்று ஆடுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து நேற்று நம்ம டீமுக்கு தெரிஞ்சிருச்சுல. தலை டோனி இருந்திருந்தாப்புலனா கொஞ்சம் கடைசி 5 ஓவர் தான் ரெண்டுமே கூட போணுச்சு. 15 ஓவர் வரையும் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தோம். 5 ஓவரில் ரன்னு சடார்னு ஏறிடுச்சு. ரன்னு 250 வரையும் அடி உரிச்சிட்டாங்க கடைசி 5 ஓவரில். அதேமாரி தான் நம்மள்ட்ட பேட்டிங்குமே மெயினில் ருத்ராஜ் கெய்க்வாட் கொஞ்சம் நின்று பொறுமையாக ஆடியிருந்தால் கண்டிப்பாக இது நம்ம மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். ஆர்சிபி போட்டு பிளந்துருக்கலாம். ஆனால் இப்போ ஆர்சிபி நம்மளை போட்டு பிளக்குறாங்க. ஆன்லைன் சைடு போக முடியல, இன்ஸ்டா யூஸ் பண்ண முடியல. சரியான கட்டுப்பாகுது எனக்கு. அடுத்த மேட்ச் வேறு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னா, அடுத்த சனிக்கிழமை தான் ஆரம்பிக்குது அடுத்த மேட்ச். என்ன கதைன்னு தெரியலை. ஓப்பனிங் ஸ்டாண்டர்டாக விளாண்டா நம்ம மேட்ச் ஜெயிக்கலாம் காய்ஸ். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சஞ்சு சாம்சன் ஃபார்முக்கு வரணும். உருவீர் பட்டேலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இம்பேக்ட் பிளேயராக கார்த்திக் சர்மா உட்கார வச்சுட்டு உருவீரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இம்பேக்ட்டு உருவீர் பட்டேல் இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக நின்று ஆடி இருக்கலாம். மிடில் ஆர்டர்ஸில் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. சரி காய்ஸ், பாய்.